Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் அதாவது சேலம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கு உள்ளாடி நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2003ங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது பார்த்திபன் ராஜ் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருக்கு இப்போதைய வயது 55 வயசாகுது. இப்போ அந்த வேலையை விட்டு அவர் ரிசைன் பண்ணி இருந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் அவருக்கு அப்பா அம்மா ஒரு தங்கை இருந்திருக்கிறாங்க. இவங்க அதாவது நம்மளுடைய பார்த்திபராஜுக்கு கிட்டத்தட்ட இந்த 2003 அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல அவருடைய வயசு 32 வயசு ஆகுதுங்க. அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அவருக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க. அவருடைய தங்கைக்கும் அவருக்கும் 10 வயசு டிஃபரன்ஸ் இருக்குது. அப்படி ஒரு தங்கை இருக்கிறாங்க. ரொம்ப அன்போட வளர்த்துக்கிட்டு வர்றாரு. நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் என்ன வேலை பார்க்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு ஆஸ்பத்திரியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது தனியார் ஆஸ்பத்திரிலாம் கிடையாதுங்க, அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு 2003 காலகட்டத்துல. அப்படி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 நாள் பகல் 15 நாள் நைட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிணவரையில தாங்க அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரு அங்க வரக்கூடிய விஷயங்கள் நிறைய பார்த்திருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல ஏகப்பட்ட சம்பவங்களை அவர் பார்த்திருக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்க, அதன் பிறகு இந்த மாதிரி தூக்கு மாட்டி இறந்து போனவங்க, இந்த விஷம் சாப்பிட்டு இறந்தவங்க, இந்த மாதிரி கொடூரமாக ஆக்சிடென்ட்ல இறந்து போன உடல்கள் பாகமாக அவர் பார்த்திருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு அந்த பயம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மனிதருங்க. ஃபர்ஸ்ட் தடவை அந்த வேலையில அவர் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது வாந்தி எல்லாம் வந்துடும். அவருக்கு தலை சுற்று, அந்த ரத்த வாடை மூக்குல அடிச்சு அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் போக போக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பழகிடுறாரு. பழகினது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்தாலும் முதல்ல போய் நிக்கிறது அவராதான் இருக்கும். இவருடைய நெருங்கிய தோழர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆம்புலன்ஸ் டிரைவர். அவரும் இவருக்கு நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணுவாருங்க. அதாவது பாடியை உள்ள எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த டைம்ல பெரிய அளவுல ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் பெருசா கிடையாதுங்க. இதான் சும்மா அந்த காட்டு மேனிக்கு போட்டு அந்த ஐஸ் கியூப்னு சொல்லுவாங்க, அந்த ஐஸ் கியூப் எல்லாம் தூக்கி அந்த பாடிக்கு மேல வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருந்த ஒரு காலகட்டம். அந்த டைம்ல என்ன அப்படின்னா, அப்பந்தான் இவர் வேலைக்கு சேர்ந்த அந்த டைம்ல தாங்க இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் புதுசா செட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அந்த இடம், அதாவது அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஊரை சேர்ந்த அந்த ஹாஸ்பிட்டல் மொத்தமாகவே அவ்வளவுமே இந்த ஓட்டு கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கட்டிடங்களா தான் இருந்திருக்குது. அந்த டைம்ல பெரிய அளவுல அந்த கட்டிடங்கள் எழுப்பப்படாத ஒரு காலகட்டங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த இதுலதான் இவரும் பிணவரையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. நைட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வேலை பார்ப்பாரு நைட்டு வேலை. அதன் பிறகு ஒரு 15 நாள் பகல்ல வேலை பார்ப்பாரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலைங்கிறது மாதிரி இருக்கும். அதாவது பகல் செய்தாங்கன்னா நைட் இருக்காது, நைட் செய்தாங்கன்னா பகல் இருக்காது. இந்த மாதிரிதான் அவருடைய அந்த வேலை நடந்துகிட்டு இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு நைட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி இருக்கும். அவங்க ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப பரபரப்பா இருக்குது. அந்த இடத்துல என்னன்னு இவர்
யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவர் இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி இருக்குங்க. அந்த பிணவரை வச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது போஸ்ட் மார்ட்டம் பண்ணக்கூடிய அந்த இடம் வந்து ரொம்பவே ஒதுக்குப்புறமாட்டு கொஞ்சம் காடு மாதிரியான அந்த அமைப்புக்குள்ளாடி தான் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தாங்க இவர் உட்கார்ந்துட்டு இருக்கணும். எந்த இது வந்தாலும், அதாவது என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாமே இவரு தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பாடிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கரெக்டா கணக்கெடுத்து வைக்கணும். அது மட்டும் இல்லாம அது யாருடையது என்ன அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே எழுதி வைக்கணுங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இந்த பாடியை தூக்கி ஃப்ரீசர்லயே வைக்க முடியும். அதுக்கு தன்னுடைய நண்பனையும் கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிடுவாரு. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல அங்க அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் பயங்கர ஒரு ரகளையா இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான். வரிசை ஆம்புலன்ஸ் வந்து நிக்குதுங்க. ஒரு 3 ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பாடிகளை வெளியே எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா எல்லாமே பொதுமக்கள் மாதிரிதான் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அந்த பக்கம் போய் பாக்குறாரு. எப்பவும் சரி, இவருக்கு கால் வந்த பிறகுதான் அங்க போகணும், அல்லாம அங்க போகக்கூடாது. அதே மாதிரி அவருக்கு உடனே கால் வருது. என்ன அப்படின்னா, வந்திருக்கிறதுல 3 பாடிகள் வந்து இறந்து போய் தான் வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்க இருக்கவங்க சொல்றாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய வார்டுபாய் மற்றும் நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் 2 பேருமே சேர்ந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை தள்ளிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல இருக்குதுங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய உடல் இருக்குது, ஒரு வயதானவருடைய உடல் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு நபருடைய உடல் இருக்குதுங்க. அது ஒரு ஆட்டோ டிரைவர், அதாவது அவர் வந்து காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால அது ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிறது தெரியுதுங்க. வேக வேகமா அந்த 3 பாடிகளையும் அந்த பிணவரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அதை வந்து மேசையில வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு அதனுடைய டீட்டெயில் எல்லாம் எடுத்த பிறகுதாங்க அந்த மாதிரி ஃப்ரீசர்ல வைக்கிறது. அதுக்கு பிறகு இந்த போஸ்ட் மார்ட்டம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் முடிச்ச பிறகுதான் ஃப்ரீசர்ல வைப்பாங்க. அப்படிங்கறது மாதிரி கொண்டு வச்சிடுறாங்க. அந்த நேரத்துல இந்த நபர் நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் கேட்கிறாரு தன்னுடைய நண்பன்கிட்ட, இது யாரு, யாருடைய பாடி, எங்க உள்ளவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஊர் பக்கம் உள்ளவங்க மாதிரி தான் தெரியுதுப்பா, ஆக்சிடென்ட் ஆனதே நம்ம ஊர் சைடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஊருக்கு போகக்கூடிய மெயின் ரோடு ஒண்ணு இருக்குங்க. அங்க இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் உள்ள போகணும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ரோடு தாண்டின பிறகுதாங்க இவங்களுடைய ஊரே இருக்குது. ஆனா இந்த சம்பவம் நடந்தது மெயின் ரோட்ல, அதாவது ஒரு டிம்போ மற்றும் அதன் பிறகு இந்த ஒரு ஆட்டோங்க, அந்த ஆட்டோ தான் இடிபட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா ஆட்டோ டிரைவர் நான் எங்கேயோ பார்த்தது மாதிரியே இருக்குதுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பிணவரைக்குள்ளாடி தூக்கிட்டு வந்து அங்க வச்சிருக்கிறாங்க இல்லையா, பைய முகத்தை எடுத்து பாக்குறாருங்க. அந்த முகம் எல்லாமே ரத்தமா இருக்குது. அதனால இவரு என்னன்னா சரியா தெரியல. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த வயதான நபர் மற்றும் அந்த இளம் பெண்ணையும் பாக்குறாரு. எல்லாமே முகம் ரத்தம், பயங்கரமா ரத்தமா இருக்குது. யாரு அப்படின்ட்டு சரியா தெரிய மாட்டேங்குது. இவரும் பாக்குறாரு. பாத்துக்கிட்டு என்னடா இது யாருன்னு தெரியலையே, என்ன பண்றது, சரி நம்ம டீட்டெயில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்க. போலீஸ்காரங்களும் அங்க வந்துடுறாங்க. வந்தவங்க இவங்களுடைய டீட்டெயில் ஒண்ணு அந்த டைம்ல அவங்களுக்கு கிடைக்கலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த பாடியை வந்து லைட்டா கிளீன் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த போஸ்ட் மார்ட்டம் பண்றதுக்கு முன்னால கிளீன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி கிளீன் பண்றதுக்காக அந்த கிளீன் பண்ணக்கூடிய வேலை செய்யறதுக்கு வேற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க தாங்க ஃபுல்லா பாடியை கிளீன் பண்ணி அந்த போஸ்ட் மார்ட்டம் பண்ணக்கூடிய அந்த அறையில கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க. 3 பாடிகளும் வரிசையாக வைக்கப்பட்டிருக்குது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, போஸ்ட் மார்ட்டம் முடிச்ச பிறகுதாங்க இவர் உள்ள போய் அந்த பாடியை எடுத்துட்டு வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளாடி வைக்க முடியும். அதே மாதிரி இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, பார்த்திபன் ராஜ் உள்ள போறாருங்க. அதாவது எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க, அதுவும் போஸ்ட் மார்ட்டமே முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படி போய் அந்த முகத்தை எடுத்து பாக்குறாருங்க. பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருது என்ன அப்படின்னா, அவருடைய வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர் தான் இங்க செத்து கிடக்குறாரு அப்படிங்கறது தெரியுது. சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான நபர் யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அதுதாங்க இவருடைய அப்பா. அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்ணையும் பாக்குறாரு. அதாவது இவருடைய தங்கச்சிங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்திபனுக்கு அப்பா, அம்மா, ஒரு தங்கை இப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு அழகான குடும்பங்க. இந்த தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு தாங்க இவர் படாத பாடு நைட்டு பகலு இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்து பார்த்து பொத்தி வளர்த்த அந்த தங்கை இருக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் இறந்து கிடக்குறாங்க. அதெல்லாம் பாக்குறாரு. அப்படியே அவருக்கு அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வைபுங்க. அதாவது என்ன அப்படின்னா, தனக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை யாரோ புடுங்கி எடுக்கிறது மாதிரியான ஒரு பயங்கரமான வலியை அனுபவிக்கிறாரு நம்மளுடைய பார்த்திபன் ராஜ். என்ன அப்படின்னா, தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தங்கையும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிட்டி பக்கத்துல ஒரு பாத்திர கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து இந்த சித்தாள் வேலைக்கு போகக்கூடியவரு. அவங்க அம்மா வந்து இதே மாதிரி சித்தாள் வேலை கிடைச்சாலும் போவாங்க. பக்கத்துல என்னதாவது ஒரு சின்ன வேலையை செய்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு வருவாங்க. இவங்க 4 பேருமே இப்படி உழைச்சிட்டு தான் இருந்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா இது அந்த நள்ளிரவு நேரத்துல எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திபன் ராஜுக்கு தெரியவே செய்யாது. அதை பார்த்துட்டு அந்த இடத்துல கமரி அளவ ஆரம்பிக்கிறாரு பார்த்திபன் ராஜ். பார்த்திபன் ராஜால இந்த சம்பவத்தை அவரால் அதை உள்கொள்ள முடியலன்னு கூட சொல்லலாம்.
இருக்குதாங்க, அந்த இடத்திலேயே அழுது கமறி அப்படியே அந்த பிணவரையிலே மயங்கி கீழே விழுந்துடுறாருங்க. அங்க யாருமே இல்ல, இவரும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அது பகல் நேரம் தான், போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிச்சுட்டுலாம் வச்சிருக்காங்க. இந்த பாடி எடுத்து வைக்கணும். தன்னுடைய நண்பனுக்கு ஆல்ரெடி வந்து இவர் கால் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதாவது டெலிபோன் இருக்கும் இங்க இருந்து, அதாவது பிணவரையில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு டெலிபோன் இருக்கும், அங்க கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய நண்பன் இங்க வந்து பார்க்கும்போது இவர் மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தாங்க ஒரு பேரதிர்ச்சியா இருக்குது. என்ன அப்படின்னா, இறந்து போய் கிடக்கிறது தன்னுடைய தங்கை மற்றும் அப்பா, அதன் பிறகு தெரிந்த அந்த ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இந்த விஷயங்கள் அனைத்துமே என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி காலையிலே சொல்லப்பட்டு அவங்க அம்மாவும் இங்க வந்துடுறாங்க. ஆனா தன்னுடைய மகனை காணலன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்பந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளாடி முதல்ல வர்றாங்க. அதுவும் தன்னுடைய மகன் வேலை செய்யறான் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வர்றாங்க. அதுவும் அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாம தாங்க வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நைட்டு வர வேண்டிய தன்னுடைய மகள் மற்றும் கணவர் வரவே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்காகவே வந்திருக்காங்க. ஆனா இந்த ஆக்சிடென்ட் நடந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியவே செய்யாதுங்க. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பார்த்திபனுடைய நண்பர் தான் இவங்க அம்மாவை பார்த்துடுறாங்க. பார்த்துக்கிட்டு, அம்மா நீங்க அங்க உட்காருங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேர உள்ள வந்து பார்க்கும்போது தான் அவருக்கே தெரிஞ்சிருக்குது, இறந்து கிடக்கிறது வந்து அவருடைய அப்பாவும் அவருடைய தங்கையும் இறந்திருக்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவரையும் அப்பந்தாங்க அவருக்கு கிளியராட்டு நோட்டீஸ் பண்றாரு. அவருக்கு அப்பதான் புரியுது, இது நம்ம ஊரை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. அதன் பிறகு அவரை, அதாவது நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் கீழே விழுந்து கிடந்திருக்கிறாரு, அவரை தண்ணீர் தெளிச்சு எழுப்பி அவங்க அம்மா இப்படி வந்திருக்க விஷயத்த சொல்லி, அழாம விஷயத்த போய் சொல்லுடா, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிரப்போகுது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லி அந்த இடத்துல அவங்க அம்மாவையும் போய் சமாதானப்படுத்துறாரு நம்மளுடைய பார்த்திபன் ராஜ். அப்படி பார்த்திபன் ராஜ் சமாதானப்படுத்துறாரு. படுத்தின பிறகு அந்த இடத்துல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இறுதிச் சடங்குக்கான எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சிருதுங்க. இந்த 2 பேருடைய இறுதிச் சடங்கும் முடியுது. கிட்டத்தட்ட 16 நாட்கள் வந்து இவர் எங்கேயுமே போகல, வீட்டை விட்டு வெளியே போகல. 16 நாட்கள் இவர் எங்கேயும் போகாததுனால சரி 17வது நாள் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாருங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியே வரும்போது தன்னுடைய நண்பர்கள் வந்து சில விஷயங்கள் பேசுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உன்னுடைய அப்பா தங்கை இறந்த அந்த விஷயம் உனக்கு எப்படா தெரியாம போச்சுது, நீ அங்க பார்க்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. ஊர் பக்கத்துல இருப்பாங்க இல்லையா, இவங்க வீடு வந்து கொஞ்சம் தனித்துவமான வீடு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 2 ஏக்கர்ல நிலம் இருக்குது, அது ரோட்டு பக்கமா தான் இருக்குது. அதுல இவங்களுடைய வீடு ஒரு ஓட்டு வீடுங்க. அதுக்கு பிறகு இந்த 2 ஏக்கர் தாண்டின பிறகு இன்னொரு ஆளுடைய வீடு இருக்குதுங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 ஏக்கர் அவங்களுக்கு இருக்கும். அதுல அவங்க ஒரு வீடை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரிதான் வீடுகள் தள்ளி தள்ளி தாங்க இருக்கும். அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை நெருக்கங்கள்லாம் வந்து ரொம்பவே குறைவா இருக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாங்கிட்ட இந்த மாதிரி எல்லாரும் அங்க இருக்கக்கூடியவங்க சுத்தி வளைச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கே தெரியலையாடா, உங்க அப்பாவும் தங்கையும் இறந்தது உனக்கு தெரியலையா அப்படிங்கறது மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. அவருக்கு அந்த டைம்ல தெரியலைங்க. அவர் மறுநாள் தான் அதை பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாங்க. அந்த நேரத்துல அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாம போகுதுங்க. ஆனா அதன் பிறகுதாங்க கிட்டத்தட்ட 1 மாத காலம் இவர் வேலைக்கே போகல, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலைங்க. அதன் பிறகு போய் வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அதுவும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அன்னைக்கு டியூட்டி வந்து நைட் டியூட்டி தான் கொடுக்குறாங்க. 15 நாளைக்கு அவர் அங்க டியூட்டியை பாக்குறாருங்க. அப்படி டியூட்டி பார்க்கும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவும் தங்கையும் இறந்து கிடந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் அவருக்கு வந்து உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிடும், கை கால்லாம் விடவிடக்கும், ரொம்ப வேர்வைகள் கொட்டும். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அவருக்கு அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருது. தன்னுடைய நண்பன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி என்னால இங்க வேலையே செய்ய முடியலடா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டவுடனே அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா ஒரு கருப்பு கலர்ல கண்ணாடி வாங்கி போட்டுக்க, உள்ள போகும்போது கொஞ்சம் நார்மலான வெளிச்சம் தான் இருக்கும், உனக்கு இந்த மைண்ட் செட் அந்த மாதிரி மாறிடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாருங்க அவருடைய நண்பர். அதே மாதிரி இவர் ஒரு கருப்பு கண்ணாடியை வாங்கி போட்டுட்டு அதன் பிறகுதாங்க அங்க டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 10 நாள் போயிருதுங்க. அதன் பிறகு இவருக்கு வந்து ஒரு 5 நாள் தாங்க அந்த நைட் டியூட்டி இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபுல்லா எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாரு. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா மட்டும்தாங்க அந்த நேருக்கு ஓடி போவாரு. எங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த மாதிரி பாடிகள் வந்ததுன்னா எடுத்துட்டு வரணும். ஆனா இவருக்கு தங்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்கும், ஆனா ஓப்பன்ல இருக்குங்க. அதாவது சைடெல்லாம் அடைச்சிருப்பாங்க, இந்த கார் செட்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி ஒரு ஓட்டு கட்டடம் இவருக்கு தனியா கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல வந்து 2 பெஞ்சு போட்டிருப்பாங்க. அதுலதான் இவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். அதுலதான் லைட்டும் கிடக்கும் வெளியில. அந்த பெஞ்சில உட்கார்ந்துகிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு 2 மணி வரைக்கும் முழிச்சிருப்பாருங்க. அதன் பிறகு அந்த இடத்துல அப்படி சுருண்டு மடக்கி தூங்கவும் ஆரம்பிச்சிருவாரு. அப்படி அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த
பிணவரை இருக்குது பாத்தீங்களா, அந்த இடம் வந்து கொஞ்சம் காடு அமைப்பு மாதிரி தாங்க இருக்கும். நிறைய வேப்ப மரங்கள், புளிய மரங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தி சுத்தி நிறைய மரங்கள் இருக்கும். கொஞ்சம் தனியா ஒதுக்குப்புறமா தாங்க இந்த பிணவரை இருக்கும். அந்த இடத்துலதான் இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கும் பிணவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரம் வந்து இருக்குங்க. அப்படி இவர் தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அங்க ஏதாவது அலசல் பலசலா சத்தம் கேட்டதுன்னா, அதாவது கொஞ்சம் நிறைய மக்கள் கூடியதான் சத்தம் கேட்டதுன்னா மட்டும்தாங்க இவரு அந்த இடத்துக்கு போவாரு. என்ன அப்படின்னா அப்பதான் ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போவாரு. ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடக்குன்னா 2 மணிக்கு இவர் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே படுத்திருக்கிறாரு. கையில டார்ச்சி எல்லாம் வச்சுட்டு தாங்க இருக்கிறாரு. அப்படி படுத்து கிடக்கும் போதுதாங்க இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா அந்த இடமே கொஞ்சம் மயான அமைதியாகுதுங்க. அங்க இருக்கக்கூடிய சில வேப்ப மரங்கள் இருக்குதுங்க, கொஞ்சம் பெரிய பெரிய மரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு 3 மரங்கள் வந்து வரிசையாகவே இருக்குங்க. அந்த 3 மரத்துக்கிட்ட இருந்து அண்ணா என்னை காப்பாத்து, அண்ணா என்னை காப்பாத்து அப்படிங்கிறது மாதிரியான சத்தம் கேக்குதுங்க. அதுவும் இவருடைய தங்கையுடைய குரல் மாதிரியே அந்த சத்தம் கேக்குதுங்க. இவர் டக்குன்னு முழிச்சு பாக்குறாருங்க. முழிச்சு பார்த்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இது யாருடா இந்த நேரத்துல சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த வேப்ப மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடுல இருந்து அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்குது. இவர் அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணி பிடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்தை நோக்கி நடக்கிறாருங்க. அப்படி நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, 3 மரங்கள் ஒரே ஷேப்ல, அதாவது ஒரே கணத்துல வந்து அப்படியே இருக்கும், வரிசையா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் மரத்துடைய கேப்ல எதுவுமே இல்லை. 2வது மரம் மற்றும் 3வது மரத்துடைய அந்த கேப்ல ஒரு பெண் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் ரத்தம் வடிய வடிய, முகம் எல்லாமே ரத்தமா இருக்குது. அப்படியே ஒரு கொடூரமான நிலைமையில நின்றுட்டு இருக்கிறத இவர் டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாருங்க. அந்த பெண்ணுகிட்ட இருந்து தாங்க இந்த சத்தம் வருது. ஐயோ யாருக்கோ அடிபட்டு இருக்குது, வழி மாறி இங்க வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் போகாம அப்படின்னு சொல்லி இவர் வேகமா கிட்ட போயிடுறாருங்க. கிட்ட போனதாங்க உண்டு. அப்படி முகத்தை அப்படி தூக்கி அப்படி பார்த்துருக்குங்க. பார்த்த இடத்துல இவரு பயந்துடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த கழுத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சுக்கு வெட்டப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு வெட்டுப்பட்டதுன்னா அந்த ஆட்கள் வந்து உயிரோட இருக்க முடியாது. அந்த மாதிரி கழுத்து துண்டாயிரம், நரம்புகள் துண்டாயிரம், அந்த ஆளுக்கு உயிர் இருக்காது அப்படிங்கிறது வந்து அவருக்கு நன்றாகவே தெரியுங்க. அப்படியே மலத்தி அப்படி காட்டியிருக்குங்க. காட்டும் போது அதுக்குள்ள இருந்து ரத்தமாட்டு கொப்பளிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. கொப்பளிச்சதை பார்த்தோன்னே இவருக்கு புரிஞ்சிருது என்ன அப்படின்னா, இது வந்து உண்மையான மனிதன் கிடையாது, அதாவது பெண் கிடையாது, இது வேற என்னவோன்னு சொல்லிட்டு பயத்துல ஆடி ஓடி ஒதுங்கி நேர எங்க வந்துடுறாரு அப்படின்னா, அவர் படுத்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஒரு லைட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த லைட்டுக்கு பக்கத்துல அப்படியே வந்து உட்கார்ந்துடுறாருங்க. உட்கார்ந்து இருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பெண் அங்க நிக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த டார்ச் அடிச்சு தாங்க பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பெண் மெல்ல மெல்ல மெல்லமா நடந்து இவரை நோக்கி வருதுங்க. அண்ணா என்ன காப்பாத்து, அண்ணா என்ன காப்பாத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தாங்க அந்த பொண்ணு கிட்ட இருக்குது. இத பார்த்த உடனே அரண்டுறாரு. என்னன்னா, இப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் அவரு பார்த்ததும் கிடையாது, அவர் கேள்விப்பட்டதும் கிடையாதுங்க. ரொம்ப தைரியசாலியான ஒரு மனிதர். அவருக்கு இந்த நிலைமை அந்த இடத்துல நடக்குதுங்க. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமா பயத்தின் உச்சத்துக்கு போன பார்த்திபன் ராஜ் அங்க இருக்கக்கூடிய அவருடைய பெட்ஷீட் ஒண்ணு இருக்குங்க, தலைவலியா மூடிட்டு இருப்பாரு. அந்த பெட்ஷீட்டை எடுத்து ஃபுல்லா மூடிட்டு அந்த பெஞ்சில் அப்படியே படுத்துடுறாருங்க. படுத்துக்கிட்டு எந்திக்கவே கூடாது, யார் வந்து என்ன சத்தம் போட்டாலும் எந்திக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த பஞ்சு இருக்கும் பாத்தீங்களா, அந்த புண்ணுகள்லாம் கெட்டதுக்கு வச்சிருப்பாங்க பஞ்சு, அது அங்க இருக்கும். அது அங்க இருந்திருக்குங்க. அந்த பஞ்சை எடுத்திருக்கிறாரு. எடுத்து தன்னுடைய 2 காதுகளையும் அடைச்சுக்கிட்டு, அந்த ஏற்கனவே ஒரு கருப்பு கண்ணாடி இவர் போடக்கூடிய பழக்கம் இருக்குது, அந்த இதுக்குள்ளாடி பிணவரைக்கு போகும்போது போடுவார் அப்படின்னு சொன்னீங்க, அந்த கண்ணாடியும் அவர்கிட்ட தாங்க இருக்குது. அந்த கண்ணாடியை எடுத்து கண்ணுல மாட்டிக்கிட்டு விரட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து அப்படியே சுத்துறாருங்க. சுத்திக்கிட்டு அப்படியே படுத்துடுறாரு. என்ன வந்தாலும் எந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா இவருக்கு பயம் இருக்குது, இங்க இருந்து போக முடியாது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாடிகள் உள்ள இருந்துட்டு இருக்குது. அதுக்கு பாதுகாப்பு இவர் கொடுத்தே ஆகணும். அதனால இவர் போக முடியாது, இவருடைய வேலையே போயிடும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் குறையுதுங்க. ஆனா இந்த சத்தம் மட்டும் குறையவே இல்லைங்க. அண்ணா என்ன காப்பாத்து, அண்ணா என்ன காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி. தன்னுடைய தங்கையுடைய குரல் மாதிரியே இருந்தாலும் அங்க நின்ன உருவம் வந்து தன்னுடைய தங்கை இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, அவங்க தங்கை வந்து கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. இந்த பெண் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடி ஹைட்டுக்கு மேல இருக்கிறாங்க. அதனால இது தன்னுடைய தங்கை கிடையாது அப்படின்னு உறுதி செய்துட்டு தாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி படுத்துடுறாருங்க. படுத்துக்கிட்டு மறுபடியும் அப்படியே இருக்கும்போது இவர் காதுல தான் ஆல்ரெடி பஞ்சு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதனால இவருக்கு அந்த சத்தம் வந்து சரியா கேட்கவே இல்லைங்க. இனி தூங்கிடுவோம், எப்படியாவது காலையில விடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம் அப்படிங்கறத மாதிரி யோசிச்சுட்டு படுத்திருக்கிறாருங்க. ஆனா இவருக்கு தூக்கம் வரல, அந்த சத்தம் காதுலையும் கேட்கல. ஆனா சத்தம் போட்டுட்டே இருக்கிறது மாதிரி, அந்த ஹம்மிங் வாய்ஸ் மாதிரி கேட்டுட்டே இருக்குங்க லைட்டா. இதையும் கேட்டுக்கிட்டு அப்படி படுத்துட்டு இருக்கவே இவருடைய தோள்பட்டையை யாரோ இப்படியே தட்டுறாங்க. அப்படி தட்டும்போது இவர் மெல்லமா கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருக்கிறார் இல்லையா, அந்த கண்ணாடியோடு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த பெண் வந்து இவருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்குங்க. அரண்டு போயிடுறாருங்க பார்த்திபன் ராஜ்.
பயத்துல அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவர் கால் வழியா உச்சாவே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா இவருடைய நெஞ்சுக்கு மேல ஏறி அப்படியே உட்கார்ந்துருதுங்க. உட்கார்ந்துகிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்குது. இவர் பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு, பயங்கரமா கத்துறாரு. ஆனா இந்த சத்தம் எதுவும் வெளியே வரமாட்டேங்குது. முன்னாடி இருக்கிறது யாருன்னு அவருக்கு சரியா தெரியவே மாட்டேங்குதுங்க. ஏன்னா கண்ணாடி போட்டிருக்கிறாரு. இப்படியெல்லாம் அந்த இடத்துல பயங்கரமான பிரச்சனை வந்து கடைசியில அவருடைய கருப்பராய சுவாமி அப்படிங்கறது அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருப்பராயர் சாமியை வந்து மனசார நினைக்கிறாருங்க, வேண்டுறாரு. பயங்கரமா வேண்டும் போது அந்த உருவம் அங்க இருந்து காணாம போயிருது. இவருடைய அந்த நெஞ்சு பாரம் எல்லாம் குறைஞ்சிருதுங்க. கண்ணை முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்க்கும்போது அங்க எல்லாமே நார்மலா இருக்குது, எதுவுமே இல்லைங்க. இவரு டார்ச் அடிச்சு பாக்குறாரு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட, அங்க எதுவும் இல்ல, ஒரு சத்தம் இல்ல, சாதாரணமா இருக்கிறது மாதிரியே இருக்குது. அப்பதான் அவர் ஒண்ணு யோசிக்கிறாரு, நம்ம உண்மையிலேயே பார்த்தோமா இல்ல இது கனவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரு டவுட் வந்துருதுங்க. ஏன்னா அப்படிதான் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் படுத்திருந்த மேனிக்கு அழகா படுத்திருக்கிறாரு. ஆனா அந்த சம்பவம் வந்து அவருக்கு தத்ரூபமா நடந்தது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா இது கனவா இல்ல உண்மையான என்னால அந்த இடத்துல கூட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரியாலிட்டி காட்டு அது இருந்தது அப்படின்ட்டு தான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது நான் உண்மையிலேயே பார்த்தனா இல்ல கனவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கடைசியா என் மனசை வந்து அது கனவுதான் அப்படின்னு நினைச்சு நான் தேத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இந்த சம்பவம் அப்படியே அன்னைக்கு காலையில விடிஞ்ச பிறகு இதெல்லாம் காணாம போயிருது. இவரும் என்ன பண்றாருன்னா அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. நேர வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய தாய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் டவுட்லயே இருக்கிறாருங்க. ஏன்னா பயந்துருவாங்க, அம்மா ஒத்தைக்கு வேற இருக்கிறாங்க வீட்டுல, பயந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால இவரு அந்த விஷயங்களையும் சொல்லலைங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாளும் அவருக்கு நைட் டியூட்டி தான். இனி ஒரு 3 நாட்கள் தான் அவருக்கு நைட் டியூட்டி. அதுக்கு பிறகு பகல் டியூட்டியா மாறிடும். அப்ப அந்த நைட் டியூட்டிக்கு அவர் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணிக்கிட்டு அன்னைக்கும் இதே மாதிரி நைட்டு அங்க தூங்கிட்டு இருக்கிறாருங்க. இதே மாதிரி நள்ளிரவு 2 மணிக்கு அந்த முந்தின நாள் அவர் எந்த ஒரு சம்பவத்தை அப்படி கனவு மாதிரி பார்த்தாரோ அதே மறுபடியும் அவருக்கு நடக்குதுங்க. அந்த இடத்துல இவர் கொஞ்சம் பயந்துகிட்டு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம முழிச்சே இருப்போம், தூங்குனாதானே கனவு வரும் அப்படின்னு சொல்லி முழிச்சே உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி முழிச்சு உட்கார்ந்து இருக்கும்போது அண்ணா என்னை காப்பாத்து, அண்ணா என்னை காப்பாத்து அப்படிங்கிற சத்தம் அவருடைய காதுல விழுதுங்க. இவர் பயத்தின் உச்சத்துக்கு போனவர் அங்க இருந்து டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு வேகமா அந்த பிணவரையை விட்டு நேர அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து உட்கார்ந்துடுறாரு. விடிய அங்கதாங்க உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருந்தவர் மறுநாள் காலையில வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனைக்கு பிறகு இவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப சரியில்லாம தான் ஆகுது. அதாவது காய்ச்சல் வர ஆரம்பிச்சது. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டு டேப்லெட்டும் வாங்கி இருக்கிறாரு. ஆனாலும் காய்ச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி நம்ம லீவு போட வேண்டாம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. அந்த நைட் வந்து நல்ல மழை பெய்யுது. அதனால என்னால வர முடியாது, ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய ஆளை வந்து இந்த நைட்டு பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாருங்க. இவர் கால் பண்றது எங்க இருந்து அப்படின்னா இவங்களுக்கு பஞ்சாயத்துல வந்து டெலிபோன் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம எஸ்டிடி பூத்துகள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த பஞ்சாயத்து டெலிபோன்ல இவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா ₹1 இல்லைன்னா ₹2 தான் செலவாகும். அதனால அதுல போய் கால் பண்ணி விஷயத்தையும் சொல்லிடுறாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு. அதன் பிறகு அன்னைக்கு அவர் வேலைக்கு போகலைங்க, நைட்டு வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இந்த விஷயத்த பத்தி அவர் பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவும் பயப்படுவாங்க, வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லல. இவங்களுடைய அப்பாவும் தங்கையும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்க வீட்டுல வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு ஹால்ல வந்து அவங்க அப்பா நீட்டு நிமிர்ந்து படுத்துருவாரு. அம்மாவும் தங்கையும் ஒரு ரூம்ல படுத்துருவாங்க. அதன் பிறகு கிச்சன் பக்கமா இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தாங்க நம்மளுடைய பார்த்திபன் ராஜும் படுப்பாரு. அப்படிதான் அந்த டைம்ல இருந்திருக்குது. ஆனா என்ன ஆச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் தங்கையும் இறந்த பிறகு அவங்க அம்மா வந்து ஹால்ல படுத்துருவாங்க. அந்த ரூம்ல எல்லாம் படுக்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய பார்த்திபன் வந்து அவருடைய ரூம்ல தாங்க படுத்திருப்பாரு. அப்படிதாங்க அன்னைக்கு நைட்டும் நடக்குது. இவர் நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு 1 மணி வரைக்கும் இந்த எஃப்எம்ல வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்பாருங்க. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த எஃப்எம்ல வந்து பாட்டு கேட்பாரு. அப்படி பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சு அப்படியே அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதாங்க வழக்கம். ஆனா அன்னைக்கு ரொம்பவே பேய் படங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பேய் பாடல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, நீயே வருவாயா நானே வருவாயா அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இந்த ஒரு மாதிரியான பேய் சாங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்குது. அதையெல்லாம் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு அவரு நிம்மதியா படுத்து தூங்குறதுக்காக ரெடி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட மணி ஒரு 1-1:15 இருக்கும். அந்த நேரத்துல அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அவங்க ஹால்ல படுத்து தூங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ண உடனே ஹால்ல மட்டும்தாங்க ஒரு 0 வால்ட் லைட் ஒன்று எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த லைட் வெளிச்சம் அந்த ஃபுல்லாவே அந்த ரூமுக்குள்ளாடி அடிச்சுட்டே இருக்குங்க. ஆனா இவர் டோரை வந்து எப்பவுமே திறந்து போட்டுதான் தூங்குவாரு. ஏன்னா அம்மா ஒத்தையப்படுத்திருக்கிறாங்க. அதனால டோரை லாக் பண்றது கிடையாது. அதனால அந்த வெளிச்சம் இங்க தாங்க அடிச்சுட்டு இருக்கு.
திடீர்னு ஒரு சத்தங்க அந்த வீட்டுக்குள்ளாடி யாரோ பெருமூச்சு விடுறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சத்தம் வந்து கேக்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே பார்த்திபன் ராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, இது என்னடா வீட்டுக்குள்ள புதுசா ஒரு சத்தம் வருது, இது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூம் டோரை விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அந்த வீட்டு வாசல் இருக்கு பாத்தீங்களா, வாசல் பக்கத்துல கொஞ்சம் கேப் இருக்குங்க, அந்த நிலைவாதல்னு சொல்லுவாங்க, அந்த பக்கத்துல ஒரு கேப் இருக்கும். அதுக்கு நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது சப்பனக்கால் போட்டு உட்கார்ந்து இருந்து அப்படியே மேல பார்த்து கண்ணை அப்படி உருட்டி வச்சுக்கிட்டு என்னதோ குசு குசுன்னு பேசுறாங்க. அதுவும் பெருமூச்சு விட்டு விட்டு பேசுறாங்க. இதை எல்லாத்தையும் இவர் கவனிக்கிறாரு. ஆல்ரெடி இவர் பயத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இடத்துல அவர் பயப்படவும் செய்யறாரு. தூரமா இருந்துகிட்டே கேக்குறாரு, என்னமா ஆச்சு உனக்கு, ஏமாங்க என்னமா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இவர் சத்தமா கேக்குறாரு. ஆனா அவங்க அப்படியே இருந்துட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கால்ல இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்றாரு. அப்படி லைட் ஆன் பண்ண உடனே அவங்க அம்மா சரட்டுன்னு திரும்பி புயல் வேகத்துல பக்கத்துல வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் அரண்டு போயிடுறாரு. அப்படியே இவருடைய கழுத்துல கைய கொடுத்து அப்படியே தூக்கிடுறாங்க, நெருக்கிறாங்க. இவர் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கிறாருங்க. அவங்க அம்மாவுடைய கையில அரண்டு போயிடுறாரு. அம்மா அம்மான்னு நல்லா கத்தி பாக்குறாரு. அவங்க அம்மா எதுவுமே கேட்கல. அவங்க கண்கள்லாம் வெள்ளையா இருக்குது. அவங்க பார்க்கக்கூடிய பார்வையே கொலை பார்வையா இருக்குது. இதையெல்லாம் பார்த்து அரண்டு போய் அந்த இடத்துல நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் பயங்கரமா கத்தவும் அலறவும் ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க விடவே இல்லை. கடைசியில அம்மாவுடைய கையை கடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. புடிச்சு கடிச்சிடுறாரு. கடிச்ச உடனே தூக்கி அப்படி வீசி இருக்கிறாங்க. அங்க இருந்த ஒரு பிளாஸ்டிக் சேர்ல போய் இவர் பொத்தடிக்கோர்னு விழுந்துடுறாரு. கீழே விழுந்து இவருக்கு இடுப்புல நல்லா அடிபட்டுறதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரட்டுன்னு போய் அதே இடத்துல உட்கார்ந்து அப்படியே மேல பார்த்து அந்த கண்ணை உருட்டிட்டு அப்படியே இருந்து ஏதோ அந்த பெருமூச்சு விட்டு ஏதோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு அள்ளு விட்டுருதுங்க. இவங்களுடைய இந்த குடும்ப பாரம்பரியத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த வீட்டுல விளக்கு போட மாட்டாங்க. அதாவது அந்த பூஜா அறை இருக்குல்ல, சாமி ரூம், அதையே க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலத்துக்கு அந்த விளக்கெல்லாம் போட மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு இருக்குது. அதனால அவங்களுடைய பூஜா அறை அடைக்கப்பட்டு இருக்குதுங்க. என்ன செய்யணும்னு தெரியல. அந்த இடத்துல பார்த்திபன் ராஜுக்கு வேற வழியே இல்லாம ஒரு வேலை பாக்குறாரு. ஓடி போய் அவருடைய கருப்பராய சாமியுடைய போட்டோவை தாங்க அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த சாமியை வேண்டிக்கிட்டு கொஞ்சம் திருநூறு அள்ளிட்டு வந்து அவங்க அம்மாவுடைய நெற்றியில போட்டு விடுறாரு. அவரும் கொஞ்சம் போட்டுடுறாரு. போட்ட பிறகுதாங்க அவங்க அம்மா வந்து ஒரு நார்மல் மூடுக்கு வர்றாங்க. அப்படியே எந்திரிச்சு அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த படுத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த பாயில வந்து படுத்துடுறாங்க. இவருக்கு ஒரு பயம் என்னன்னா, அம்மா வந்து உண்மையிலேயே அம்மாவா தான் இருக்கிறாங்களா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட அப்படியே கிட்ட போய் அம்மா அம்மான்னு சொல்லி தட்டி எழுப்புறாருங்க. அவங்க அம்மாவும் டக்குன்னு எந்திரிச்சிடறாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி இருக்கிற, ஏன் மூஞ்சில என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, இவர் திருநூறு அள்ளி நெற்றியில போடலைங்க, முகத்திலேயே அள்ளி போட்டாரு. அவரு பயத்துல அவங்க அம்மாவை தொடவே இல்லையா, அள்ளி போட்டிருக்கிறாரு. அவங்க பார்த்துக்கிட்டு அவங்களும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் இந்த இடத்துல நடந்த விஷயத்த அப்படியே நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் சொல்றாரு, அம்மா எனக்கு உயிரே போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல, இந்த மாதிரி நீங்க இந்த கோலத்துல இருக்கிறத பார்க்கும்போது என்னுடைய கை கால்லாம் நடுங்கிருச்சு அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அங்க போடா போய் படுறா, உனக்கு வேற வேலையும் இல்லை சொல்லி இல்லை அப்படின்ட்டு அவங்க இது பண்ணி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் போய் படுத்துடுறாரு. அன்னைக்கு விடிஞ்சிருது. இவருக்கு காய்ச்சல் அதிகமாயிருதுங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல போய் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாரு. மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அன்னைக்கு நைட்டு இவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு ஏதாவது இங்க நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் இருந்துட்டே இருக்க. கரெக்டா அவர் நினைச்சது மாதிரியே நள்ளிரவு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு மறுபடியும் அவங்க அம்மா அதே கோலத்துக்கு மாறுறாங்க. இந்த தடவை நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா மாறின உடனே நேர அந்த பூஜாரைக்குள்ள போய் திருநூறு அள்ளிட்டு வந்து அம்மாவுக்கு போட்டு அவரும் போட்டுறாரு. போட்டுக்கிட்டு அப்படி இருக்கவே அந்த உடம்புல வந்து அந்த தீய சக்தி அப்படியே அங்கிருந்து காணாம போயிருதுங்க. அதன் பிறகும் சொல்றாரு, அம்மா ஏதோ ஒண்ணு நடக்குது, பெரிய பிரச்சனை, நம்ம இதுல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளியே வரவே முடியாதுமா, பாத்துக்கம்மான்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கிடவே இல்லைங்க. கடைசி அவங்க அம்மா கிட்ட, நாளை காலையில நம்ம கோயிலுக்கு போறோம், என்ன வந்தாலும் சரி, கருப்பராயன் கோயில் அவங்க ஊர்ல தான் இருக்குது, அந்த கோயிலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா பயங்கரமா உக்கிரமாயிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் போக முடியாது, நான் சொல்றபடிதான் போக முடியும், ஏன்னா இறந்த வீட்டுல அந்த மாதிரி போக கூடாது, 1 வருஷம் கழிச்சுதான் போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சூடா இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப ஹீட்டா பேசி இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட அவங்க உடம்புல ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு போறத நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் பார்த்திருக்கிறாரு. சரி, இங்க ஏதோ ஒண்ணு நமக்கு தப்பா நடக்குது, இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது, அதுதான் நம்மளே பின்தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க அம்மா கிட்ட சில விஷயங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. தனக்கு நடந்த அந்த கனவை பத்தின அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியாப்பா, உனக்கும் அது தெரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கும்போது அரண்டு போயிடுறாருங்க நம்மளுடைய பார்த்திபன் ராஜ். என்னம்மா சொல்ற, என்னன்னு சொல்லி கேட்கும்போது, பகல் நேரத்துல கூட அவங்க அம்மா வீட்டுலதான் இருக்கிறாங்க, வேலைக்கு ஒண்ணு போக மாட்டாங்களாம், இவர் போக விட மாட்டாரு. அப்படி வீட்டுல இருக்கும்போது
அந்த சமையல் கட்டு பக்கம் தான் யாரோ திடீர்னு ஒரு பெண் வந்துட்டு போறத அவங்க அம்மா பார்த்திருக்கிறாங்க. அந்த பெண் வரும்போது தன்னுடைய மகள் தான் வந்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க அதை கண்டுகிட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்குது. அதாவது நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் இருக்கிறார் இல்லையா, அவர் நைட் ஒர்க்குக்கு போயிருந்தார் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 12 நாள். இந்த 12 நாள்ல இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சோறு இருக்கு பாத்தீங்களா, சோறு கறி குழம்பு எல்லாம் ஊத்தி ஒரு தட்டுல வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்களாம் அவங்க வீட்டு கிச்சன்ல. நள்ளிரவு நேரம் 2 மணிக்கு தன்னுடைய மகள் அந்த இருட்டுக்குள்ள அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பாத்திரத்தை வர அப்படி கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு போறது மாதிரி இவங்களுக்கு தெரியுமா. அதே மாதிரி காலையில பார்த்து அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அந்த தட்டு கிளியரா இருக்குமாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க அம்மா பார்த்துருக்குறாங்க. தன்னுடைய மகள் தான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போறா, அவளுக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் அரண்டு போயிடுறாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு அங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்குது, இங்க அம்மா காட்டுறது வேற மாதிரி இருக்குது, அம்மா சொல்லக்கூடிய கதை வேற மாதிரி இருக்குது. இது என்னதுன்னு தெரியலையே. நாளைக்கு காலையில அம்மாவை தெரியாம, அதாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது மாதிரி கூட்டிக்கிட்டு கருப்பராயன் சாமி கோயிலுக்கு நம்ம போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் பார்த்திபன் ராஜ் வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்திபன் ராஜ் தூங்கவே இல்லைங்க. பாட்டு சவுண்ட கூடுதலா வச்சுக்கிட்டே உள்ள படுத்திருக்கிறாரு. அவங்க அம்மா திட்டி இருக்கிறாங்க, டே பாட்டு ஆஃப் பண்ணுடா நான் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய தடவை கத்தி இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அவர் காதலே வாங்கல. ஏன்னா அவருக்கு இருந்த பயம் அப்படியே மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே குளிச்சுக்கிட்டு அம்மாவையும் குளிக்க சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து நேர அவர் ஆட்டோவை பிடிச்சு ஸ்ட்ரெயிட்டா போன இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பராயன் சாமி கோயிலுக்கு தான் போயிருக்கிறாரு. அப்படி அங்க போய் அந்த கோவிலுக்குள்ள போகும்போது அவங்க அம்மாவை வெளியே விட்டுட்டு, நீங்க எங்க இருக்க, நான் பூசாரியை பார்த்து பேசிட்டு வர்றேன் வேற ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கோயிலுக்குள்ள போகாதடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் திட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் இவர் கேட்கல, நேர போய் பூசாரி கிட்ட விஷயத்த சொல்லிடுறாரு. இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ளாடி நடந்துகிட்டு இருக்குது, என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காலையிலேயே அங்க பூஜை வச்சிருக்கிறாங்க, நைட்டும் பூஜை இருக்கும். நீ உங்க அம்மாவை உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வாங்கம்மா உள்ள வாங்கன்னு சொல்லிக்கிட்டு அம்மாவை கூப்பிடுறாரு நம்மளுடைய பார்த்திபன் ராஜ். ஆனா அவங்க அம்மா இந்த வாசலையே நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நின்று இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஓடதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பூசாரி கிட்ட வந்துடுறாரு, அதாவது சுத்திக்கிட்டு வந்திருக்கிறாரு. அது அவங்க அம்மாவுக்கு தெரியல. டக்குன்னு உச்சி முடிய பிடிச்சிடுறாரு. பிடிச்சேன்னா உண்டு, அந்த இடத்துல நம்மளுடைய பார்த்திபன் ராஜ் அப்படி கை தாங்கலா தூக்கிடுறாரு. தூக்கி அந்த கோயிலுடைய சந்நிதிக்கே கொண்டு போயிடுறாங்க. கருப்பராயன் சாமி கோயிலுக்கு முன்னால இருந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா. அப்படி ஆடும்போது தாங்க ஒரு பெரிய சம்பவமே வெளியே வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பூசாரி கேட்கிறாரு, யார் நீ, எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கிற, யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது தாங்க ஒரு விஷயமே வெளியே வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்திருக்கிறது தன்னுடைய தங்கையே கிடையாதுங்க. அதாவது பார்த்திபன் ராஜுடைய தங்கையோ அவங்க அப்பாவோ கிடையாதுங்க, வேற ஒரு பெண்ணுடைய ஆன்மாங்க. அரண்டு போயிடுறாங்க. அது ஒரு பேரை சொல்லுது, இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன், இவங்க குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுது. என்ன நடந்துச்சு, எதுக்காக நீ இதை பண்ண போற அப்படின்லாம் கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா மற்றும் தங்கை இறந்து போனாங்க இல்லையா, அந்த அந்த சம்பவத்தை நிகழ்த்தினதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த ஆன்மா பேசுது. என்ன நடந்திருக்குது, எதனால நீ இதை செய்த அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி கேள்விகள் மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்பந்தாங்க ஒரு பெரிய விஷயத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த இறந்து போன பெண் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்பா அம்மா தங்கை ஒரு தாத்தாவும் இருந்திருக்கிறாங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு லாரியில தட்டி, அதாவது இடிச்சு அந்த கார் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல மோதி அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல இவங்க எல்லாருமே காலி. ஆனா என்ன அப்படின்னா, 2 பேர் உயிரோட இருந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா, இந்த பெண், அதாவது அந்த வண்டியில இந்த பெண், இந்த ஆன்மாவா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தம்பியும் உயிரோட தான் இருந்திருக்கிறாங்க. மிச்சம் எல்லாரும் ஸ்பாட்ல இறந்திருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த விளையாட்டு பார்த்திபன் ராஜுடைய அப்பா வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் வீட்டுக்கு லேட்டா வராத அந்த ஆளு அவர் அன்னைக்கு லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஆக்சிடென்ட் ஆனது ஒரு நள்ளிரவு ஒரு 11:30 மணி இருக்குங்க. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதை அவர் பார்த்திருக்கிறாரு. பார்த்ததுமே அவர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த பக்கத்துல தானே ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. இவர் பார்க்கும்போது அவருடைய முன்னாலதான் அது ஆக்சிடென்ட் ஆகி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு வேக வேகமா அந்த காரு கிட்ட போயிருக்கிறாரு. காருக்குள்ள பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே இறந்த நிலையில இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெண்ணுடைய ஆன்மா, அதாவது இந்த பெண் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இறக்கல, அவங்க தம்பியும் இறக்கல, தண்ணின்னு கேட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. இவரு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய கழுத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 பவுனுக்கான உருப்படிகள் இருந்திருக்குது, நகைகள் இருந்திருக்குது. அந்த பையனுடைய கழுத்துலயும் ஒரு 2-3 பவுன் நகைகள் இருந்திருக்குது. இதையெல்லாம் பார்த்திருக்கிறாரு. தன்னுடைய மகளை வேற கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்ம எப்போ பொண்ணு பொருள் சேர்க்க போறோம்,
இது கிடைச்சதுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச இந்த பார்த்திபன் ராஜுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அந்த பெண்ணுக்கு தண்ணியோ எதுவுமே கொடுக்கல. அந்த உயிரோட இருக்கும் போதே அந்த நகை நட்டுகளை எல்லாம் கலத்தி எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பையனுடைய நகை நட்டுகளையும் கலத்தி எடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அரை மணிக்கு முன்னால இந்த நபர்களை காப்பாற்ற முடியும், ஆனா இவர் அதை பண்ணலைங்க. அங்கேயே இந்த நகைகளை கலத்திக்கிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு இந்த பெரியவர். அப்படி வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெண் ஒரு அரை மணி நேரத்துல அந்த பெண்ணும் அந்த பையனும் இறந்து போயிடுறாங்க. ஆனா வைராக்கியத்தோட இந்த பெரியவர் செய்த அந்த தப்பை அவங்களால அந்த இடத்துல தட்டி கேட்க முடியல, அவங்க கை காலம் விளங்காம இருந்திருக்குது. ஆனா கண்டிப்பா நான் கேட்பேங்கிற ஒரு வைராக்கியத்தோட தாங்க வந்திருக்குது. அதே மாதிரி இந்த பெரியவரை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்குது. இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, வீட்டுக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இந்த நகைகளை திருடிட்டு வந்தார் இல்லையா, இது யாருக்குமே தெரியாது. தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் எடுத்துட்டு வந்துட்டேன், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது இதை போடலாம் அப்படின்னு சொல்லிதான் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கொண்டு போய், அதாவது ஆசாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொண்டு போய் அதை வேற ஒரு நகையா மாத்தி இருக்கிறாரு. அப்படி மாத்திக்கிட்டு அதை வாங்கிறதுக்கு தாங்க தன்னுடைய மகளையும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா மகள்கிட்ட ஃபர்ஸ்ட் காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு போயிருக்கிறாரு. மகள் ஒரு பாத்திர கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்க இருந்து கிட்டத்தட்ட நள்ளிரவு 9 மணிக்கு கூட்டிட்டு போய் அந்த பொருளை வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது தாங்க இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. இவங்க இறந்தும் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிய வருது. அது இல்லாம அந்த சம்பவத்தை நிகழ்த்தினது இந்த பெண்ணுடைய ஆன்மா தான் அப்படின்ட்டு அந்த பெண்ணுடைய ஆன்மா அவங்க அம்மாவுடைய உடம்புல இருந்து இந்த விஷயத்தை அப்படியே எடுத்து சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த பூசாரிக்கு பயங்கர கோவம் வந்துருது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா இந்த கருப்பராய சாமிக்கு ஒரு சாட்டை ஒண்ணு இருக்குங்க, அவங்க கோயில்ல வச்சிருப்பாங்க, ஒரு 10-15 சாட்டை இருக்கும். அந்த சாட்டையை எடுத்து இந்த உச்சி முடியில கட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்தினையும் கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷத்துல அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு விலகி போயிருதுங்க. விலகி போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலே நீங்க உட்கார்ந்துருங்க, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்லியிருக்கிறாரு. சாயங்காலம் நடக்கக்கூடிய பூஜைக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இவரும் என்ன பண்றாருன்னா அங்கே இருக்கிறாரு. அதுக்கான தேவையான விஷயங்களை திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அன்னைக்கு நைட் அங்க பூஜை நடத்தப்படுதுங்க, அதாவது கருப்பராய சாமிக்கு. அப்படியே அந்த பூசாரியுடைய உடம்புல தாங்க கருப்பராய சாமி வர்றாரு. இவங்க அந்த சாட்டையில தாங்க கெட்டியே வச்சிருக்கிறாங்க. அந்த ஆன்மா அந்த டைம்ல போனாலும் மறுபடியும் கெட்டி தான் வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் கெட்டு அவிழ்த்து விடப்படுது. அப்படியே கருப்பராய சாமிக்கு முன்னால கொண்டு விடும்போது, கண்டிப்பா இந்த குடும்பத்தை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி தாம் தூம்னு சொல்லுதுங்க. ஆனா அந்த இடத்துல கருப்பராய சாமி செய்த தப்புக்கு நீ 1க்கு 2 இல்ல 3 பலி எடுத்துட்ட, அதாவது ஒரு ஆட்டோ டிரைவரையும் இறந்து போயிருக்கிறான், 3 பலி எடுத்துட்ட, இதுக்கு மேல நீ இந்த உடம்புக்குள்ளாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி கர்ஜனையோட சொல்லி இருக்கிறாரு. ஆனா விடமாட்டேன்னு சொல்லி பயங்கரமா கொதிச்சு எழுந்திருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கொதிப்பை அடக்கி அந்த பெண்ணுடைய தலையில, அதாவது நம்மளுடைய பார்த்திபன் ராஜுடைய அம்மாவுடைய தலையில அந்த முடியில ஒரு நூலை கட்டுறாரு. அதாவது மஞ்சள் கட்டுன ஒரு நூலை கட்டி அந்த முடியை கட் பண்ணி எடுத்து அங்க பொங்க பானை வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த கருப்பராய சாமிக்கு. அந்த அடுப்புல கொண்டு அப்படியே போட்டுறாரு. அப்படியே அவங்க அம்மாவுடைய உடம்புல இருந்த அந்த ஆன்மா காணாம போயிருதுங்க. இப்படிதாங்க இந்த சம்பவத்தை நமக்கு பார்த்திபன் ராஜ் அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த பார்த்திபன் ராஜுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.